Hi friends, Assalamu alaikum. Welcome to Ajji's Kitchen. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு டிஃபன் ரெசிபி இட்லி வச்சு, அதாவது வெஜ் ஸ்டஃப்டு இட்லி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்து நார்மலாக நம்ம ஒரு ஸ்டஃபிங் ரெடி பண்ணி இட்லி மாவில் தான் செய்ய போகிறோம். வேறு எதுவுமே எக்ஸஸாக செய்ய போகிறது கிடையாது. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து நான் எடுத்துருக்கிறது வந்து ரெகுலராக நம்ம இட்லி பேட்டர் தான் எடுத்திருக்கேன். அப்புறம் வெஜிடபிள்ஸ் வந்து நல்லா வேக வச்சு எடுத்திருக்கேன். இது வந்து கேரட், பொட்டேட்டோ, பீன்ஸ் 3 வெஜிடபிள் எடுத்திருக்கேன். வேறு எதுவும் வேணும்னா உங்களுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா மசிச்சிடலாம். இப்போ இதை நல்லா மசித்த பிறகு ஒரு பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு பச்சை மிளகா, அப்புறம் 2 பெரிய சைஸ் வெங்காயம், கொஞ்சமாக டேஸ்ட்டுக்கு ஏற்றாப்புல உப்பு, இஞ்சி பூண்டு 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவையில்லாட்டி ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இப்போ அரை ஸ்பூன் கறி மசாலா தூள் எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் மிளகாய் தூள் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட கறி மசாலா தூள் இல்லாட்டி நீங்கள் வந்து கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா பச்சை வாசலாக போய் கிண்டியாச்சு. இப்போ வந்து நம்ம வெஜிடபிள்ஸ் அந்த வேக வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிவிட்டு கொத்தமல்லி போட்டு ஒரு 2 மினிட்ஸ் கழித்து ஆஃப் பண்ணிவிடுங்க. உப்பு காரெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ இந்த ஸ்டஃபிங் நல்லா ஆறிடுச்சு. இதை வந்து நம்ம தட்டி நல்லா ஒரு பால் மாதிரி எடுத்து தட்டி கட்லெட் மாதிரி தட்டி எடுத்து வச்சுக்கலாம் சின்ன சின்னதாக. இப்போ நம்ம வந்து இதெல்லாம் தட்டி முடிச்சாச்சு. இப்போ ரெகுலராக இட்லி தட்டு எடுத்து ஆயில் சேர்த்துட்டு இதில் வந்து ஒரு அரை இதுக்கு வந்து இட்லி பேட்டர் ஊற்றிடுங்க. இப்போ இதெல்லாம் ஊற்றிட்ட பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்டஃபிங்கை வந்து 1 by 1 ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ மறுபடியும் வந்து நம்ம இட்லி பேட்டர் எடுத்து அந்த ஸ்டஃபிங்கை க்ளோஸ் பண்ணிடலாம். பாருங்கள், இப்போ எல்லாமே க்ளோஸ் ஆயிடுச்சு. இப்போ வந்து ரெகுலராக நம்ம இட்லி வேக வைக்கிற மாதிரி இட்லி பேனில் வச்சு எவ்வளோ நேரம் இட்லி வேகுமோ அந்தளவுக்கு வேக வச்சிடலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சு இது. இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. இப்போ பாருங்கள், அந்த இட்லியை வந்து நான் கட் பண்ணி காட்டுறேன். எவ்வளோ ஸ்டஃபிங் வந்து ரொம்ப உள்ளே வந்து அழகாக இன்சர்ட் ஆகி ரொம்ப சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாத்துக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். வெஜிடபிள்ஸ் சாப்பிடாத குழந்தைங்களுக்குலாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அஜ்ஜீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், தேங்க்யூ.